பார்க்கணும். கஸ்தூரியை கைது பண்ணாங்க அந்த காண்டு தான். புரியுதுங்களா? இசைவாணி மேல அவங்களுக்கு காண்டு. ஐயோ கஸ்தூரியை அரெஸ்ட் பண்ணி விட்டாலே என்னடா பண்றது, என்னடா சாக்கு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோவம். சிறு குரலா இருந்த கஸ்தூரியை சீரும் புயலா மாத்திட்டீங்களே. யாரு சீரும் புயலா? அவங்கதான் சொல்றாங்க. அவங்கள பத்தி அவங்களே சொல்லிக்கிட்டுங்க. மக்கள் தலைவின்னு கோஷம்லாம் போட்டாங்க. யார் பண்றது அங்க சிறை வெளியே இல்ல. இன்னைக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, ஒரு பேருக்கான ஒரு 4 இளைஞர்கள் போயிருக்கலாம் கஸ்தூரியை வரவேற்கிறது. பாவம் ட்விட்டருக்கு அவ்வளவு சண்டை போட்டோம். சரி விடுங்க, சீரும் புயல். ஐயோ காமெடி பண்ணாதீங்க. இந்து அல்லாத வேற்று மற்ற மதத்தினர் அந்த மதத்தை குறித்து ஏன் பேசுறாங்க, அந்த உரிமையை அவங்க கேட்கறாங்க அப்படின்ட்டு எப்படி பாக்குறீங்க? உங்களோட பேட்டியில தானே மக்கு மதுவந்தி ஒண்ணு சொன்னாங்க. சனாதனம்னா என்ன தெரியுமோ? எல்லாரையும் அரவணைச்சு போறது, எல்லாரையும் சேர்த்துக்கிறது. கமலா ஹாரிஸ் சனாதனத்துல வருவாங்க, ரிஷி சுனாக் சனாதனத்துல வருவாங்க. அப்புறம் இவரு பவன் கல்யாணோட மனைவி அவங்களுமே சனாதனத்தில் வரும் பொழுது எல்லாரும் வாங்கன்னு அரவணைச்சுக்கிறது சனாதனம். நீங்க எதிர்த்து சொன்னாங்க. ஆமாங்க. இப்ப இப்ப என்ன அதனால சனாதன மதத்தை பற்றி யார் வேணாலும் பாடலாம், பேசலாம், எழுதலாம். சனாதனத்தை எதிர்த்துல பாடியிருக்காங்க. என்னது சனாதனத்தை பத்தி பேசலாம்னு சொன்னேன் நான். சனாதனத்தை ஆதரித்தும் பேசலாம், அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் பேசலாம், அதை எதிர்த்தும் பேசலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமோ? சனாதனத்தை ஆதரிச்சு பேசினாலும் சனாதனம் தான், சனாதனத்தை எதிர்த்து பேசினாலும் சனாதனம் தான், சனாதனத்தை எதிர்த்தாலும் சனாதனம் தான். புரியுதுங்களா? நீங்க லெகின்ஸ் போட்டாலும் சனாதனம் தான், ஜீன்ஸ் போட்டாலும் சனாதனம் தான், ஷர்ட் போட்டாலும் சனாதனம் தான், சுடிதார் போட்டாலும் சனாதனம் தான், புடவை கட்டினாலும் சனாதனம், எல்லாமே சனாதனம். ஏன் தெரியுமா நாங்க இப்படி சொல்றோம்? ஏன்னா சனாதனம்னா என்ன டெஃபினிஷன் நீங்க சொல்றதுக்கு எங்களுக்கு வக்கு கிடையாது, எங்களுக்கு தைரியம் கிடையாது. அதனால எல்லாத்தையும் சனாதனம். இந்த மரம் சனாதனம், காத்து சனாதனம், கேமரா சனாதனம், எல்லாமே இங்க சனாதனங்க. இப்ப மற்ற மதத்திலயும் பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க, அதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறது இல்ல? அதாவது பெண்களுடைய இப்போ ஒரு பெண் போப்பாண்டவரா ஆக முடியுமா? ஒரு கிறிஸ்தவ மத ரோமன் கேத்தலிக் ஆக முடியுமா? போப்பாண்டவரா ஆக முடியுமா பெண்ணு? இப்போ எத்தனை மசூதிகள்ல பெண்களை அனுமதிக்கிறாங்க. அதாவது மசூதிகள்ல பெண்கள் தொழுக போகலாம், சரிங்களா? போவதும் போகாததும் பெண்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது இருக்கு. அங்க இடம் இருக்கு இல்லாமல். அதனால பக்கிங்க அவதூறு பரப்ப வேண்டாம். இஸ்லாமிய மத தலைவர்களாக பெண்கள் வர முடியுமா, கிறிஸ்தவர்களின் மத தலைவர்களாக பெண்கள் வர முடியுமா அப்படின்னு பிறப்பால் இந்து என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நான் அவங்கள பத்தி எல்லாம் கேட்க முடியாது. என்னோட இந்து மதத்துல பெண்கள் தலைவர்களாக ஆக முடியுமா, மத தலைவர்களாக ஆக முடியுமா?